லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிழக்க பார்த்ததுக்கும் மேற்கு பார்த்ததும் 2 வாஸ்து வரைபடங்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் குழிக்கணக்கு 11 வகையான பொருத்தங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கட்டடம் கட்டுவதற்கு வாழ்வியலுக்கு நமக்கு தேவையான ஒரு குறிப்பு நம்ம நான் சொல்கிறது உண்டு. அதை நம்ம இப்போ பார்ப்போம். என்னென்னாக்கா, நம்ம ஒரு பில்டிங் ஒரு தவறை நம்பி கொடுக்குறோம், கட்டடம் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். ஸோ அவர் சரியாக மிகவும் அவசியமான ஏதோ நம்ம பேசும்போது ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரியான நபராக இருக்கணும். கட்டடத்துக்கு அவசியமாக போகிறவராக இருக்க வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, கட்டடம் எடுத்துருவாங்க, வேலையை எடுத்துருவாங்க, கட்டடத்துக்கு பெருசாக வரமாட்டாங்க, ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பி அதிலேயே ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கனாக்கா, ஆஃபீஸில் உட்காந்தே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, சைட்டில் வரமாட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நிறைய தவறுகள் வர வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒரு தவறுகிட்ட கட்டடம் கொடுக்கும்போது அவர் சரியாக செய்வாரா அப்படின்றத பார்த்து கொடுக்கணும். ஒரு சிலர் எப்படி செய்வாங்கனாக்கா, நிறைய கட்டடத்தை ஏதாவது ஒரு வகையில் நம்ம திருப்திப்படுத்தணும், ஸோ அவங்கள எப்படி இருந்தாலும் நான் அடுத்தடுத்து நம்ம வளரணும் அப்படின்றது யங் சாப்ஸ் நிறைய பேர் அது மாதிரி செயல்படுறாங்க. அதனால் அது மாதிரி தேர்ந்தெடுத்து வேலையை கொடுங்க. ஸோ ஆன்மீக ஈடுபாடுங்கிறது கொஞ்சம் இருக்கணும், மற்றும் வேலையில் அதிக கவனம் இருக்கணும். எப்போவும் நம்ம ஃபோன் பண்ணாக எடுத்து பேசுகிறவா இருக்கணும். வாஸ்து கடைபிடிப்பவராக இருப்பவராக இருந்து நீங்கள் கட்டட வேலையை கொடுங்க. இப்போ பிளானை பார்ப்போம். கிழக்க பார்த்த அருமையான ஒரு வரைபடங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 5Gங்கிறது என்ன அப்படின்றத பார்க்கணும். அதற்கு முன்னாடி ஈசான மூலை, அக்னி மூலை முன்புறத்திலும், வாயு மூலை, கன்னி மூலை பின்புறத்திலும் வரும். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பம், செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்குது. இதுதான் 5G. 4Cங்கிறது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் 1, 10, 19, 28 பிறந்தவர்களுக்கும் இந்த கிழக்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை யோகத்தை கொடுக்கும். இப்போ வீட்டுக்கு உள்ளே போவோம். ஸோ என்ட்ரன்ஸ் வெராண்டா 6:30க்கு 6:30 ப்ளஸ் இது ஒரு 4 அடி, 6:30க்கு 10க்கு 6. ஹால் சைஸ் 17:30க்கு 16, பெரிய ஜன்னல். அப்புறம் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் 17:30க்கு 10 வித் அட்டாச்சு டாய்லெட். அப்புறம் வெளியிலேருந்து ஒரு டாய்லெட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பெட்ரூம் கன்னி மூலையில் 10:15க்கு 16. அப்புறம் கிச்சன் அக்னி மூலையில் 10:15க்கு 10:30. அதுக்கப்புறம் வெளியில் கடையாக வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ஆஃபீஸாக வச்சுக்கிட்டாலும் சரி, ஈசானத்தில் போர்ட்டிக்கோ போட்டு ஆஃபீஸ் அக்னி மூலையில் அமைத்து கொள்ளலாம். இதுதான் இந்த வரைபடத்தினுடைய விளக்கம். 217 குழி. இப்போ இந்த பிளானை நம்ம இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட், அக்னி மூலை, கிச்சன், ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ 34க்கு 10:30க்கு 50, 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு சிதம்பரப்பதம் வகுக்கணும். 217 குழி கிடைக்கும். கோவிலை பார்த்ததுக்கப்புறம் குழி கணக்கை பார்ப்போம். சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிழக்கு திசை வீடு கட்டுறவங்க சூரியனுக்கு ஆதிக்கத்திற்கு உண்டானவங்க. மேசராசி, சிம்ம ராசிக்கு 7 கண்டசனி கிடையாது. தனுசு ராசிக்கு மட்டும் 7 நடக்குது. 7 நடக்கும்போது திருநள்ளாறு போயிட்டு சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷ வழிபாடு அவசியமாக செய்யுங்க. அடியன் இந்த மதுரையில் இருக்கிறதுல ஒரு கோவிலில் பிரதோஷம் அப்போ சிவபெருமானை வலம் வருவாங்க, சுவாமியை தூக்கி சுற்றுறது. இது மாதிரி எனக்கு 10 ஆண்டுகள் இந்த வாய்ப்பு கிடைத்தது. சுவாமியை தூக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைத்தது. அதனால தான் இந்த வரைபடத்திற்கு உண்டானது, பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எம்பெருமான் எனக்கு கொடுத்துருக்கிறார். சரியாக நிர்வாகிங்கிறவங்களுக்கு எம்பெருமான் இது மாதிரியான ஒரு தொண்டை செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பார். சுந்தரரும் குபேரனும் தான் அவருடைய நண்பர்கள். சிவபெருமானுக்கு 2 தான் நண்பர்கள். அடியனுக்கு இந்த பணி கிடைத்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர்களுக்கு இந்த உதவி செய்வதற்கு உண்டான வாய்ப்பு எம்பெருமான் கொடுத்துருக்கிறார். ஸோ கட்டடம் கட்டும்போது எனக்கு இருந்த ஒரு சந்தோஷத்தை விட நிறைய பேர்களுக்கு இந்த பிளானை சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. கன்னி மூலையில் பூஜை அறை, கப்போர்டு வச்சிருக்கிறோம். இதுதான் இந்த வரைபடத்தினுடைய ஒரு விளக்கம். இப்போ 217 குழிக்கு உண்டான பலனை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு குழிக்கணக்குங்கிறது என்ன அப்படின்றது நம்ம நிறைய இதில் சொல்லிக்கிட்டே வர்றேன். கல்யாணம் செய்யும்போது நம்ம பொருத்தம் பார்ப்பது போல் இந்த 11 பொருத்தம். 217 குழிக்கு கர்ப்ப பொருத்தம், கருடன், உத்தம், வரவு, விஞ்ஞானம் உண்டு.
செலவு அக்குடும்பம் சேமமாய் இருக்கும். யோனி பொருத்தம் சிம்மம் ஜெயம். நட்சத்திர பொருத்தம் மத்திவம், வார பொருத்தம் மத்திவம். அங்கீச பொருத்தத்தில் புதன் தானிய விருத்தி ஏற்படும். ஜாதி பொருத்தம் பிராமணன் நல்ல பலன். திதி பொருத்தம் நன்மை. ராசி கடகம் ஜெயம் உண்ட. வயது 59 வருடங்கள். நலமாகவும் சேமமாகவும் இந்த கட்டடம் செழிப்பை கொடுக்கும். மேற்க பார்த்த அருமையான வரைபடம் 28:45 உள்ள வெஸ்ட் ஃபேஸிங் வரைபடம். 5G ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு. நார்த் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட் முன்புறத்தில் வாயு மூலையில் செப்டிக் டேங்க். சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில் வாட்டர் டேங்கும், சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். கன்னி மூலையில் நாம் செப்டிக் டேங்க் போடக்கூடாது. இப்போ வீட்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸை பார்த்துருவோம். 5G பார்த்துட்டோம். 4C பார்க்கணும். வெராண்டா 5:45க்கு 10 உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஹால் 16:30க்கு 16. டைனிங் 10க்கு 11 பின்வாசல். ஈசான மூலையில் பூஜை அறை 5:45க்கு 11. அருமையாக ஈசானத்தில் குருவனுடைய பாகத்தில் தெய்வ சக்தி நிரம்பி இருக்கிற இடத்துல பூஜை அறை இருக்கிறது விசேஷம் விசேஷம் விசேஷம். அக்னி மூலையில் 10க்கு 8 ஒரு கிச்சன் யூட்டிலிட்டி ஸ்டோர். மாடிப்படி வீட்டுக்குள்ளேயே 2 பெட்ரூம் மேலே போட்டுக்கிறோம். கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். கன்னி மூலையில் 10க்கு 16. 2 ஜன்னல். பீரோவை கிழக்க பார்த்து நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம் ஆரம்பிக்குதுனாக்கா ஒரு 2 வருடத்தில் உங்களுக்கு 2 லட்சம் ஆயிரும் சம்பளம். அதுக்கப்புறம் ராகு திசை வரும், வெளிநாடு போயிடுவீங்க. அப்புறம் 5 லட்சம் ஆயிரும். அப்புறம் ராகு திசையில் ராகு புத்தி முடித்த உடனே மாதத்துக்கு 10 எல், ஒரு வருடத்திற்கு 1.2C. நல்ல சம்பளம்ல நல்லா இருப்பீங்க. இப்படி வீடு கட்டிட்டா, பூஜை அறை இங்கே வச்சுட்டா, கன்னி மூலையில் பீரோவை வச்சு கன்னி மூலையில் பெட்ரூம் போட்டுட்டா அருமையாக இருக்கும். காசு பணத்திற்கு குறையே இருக்காது. சந்தோஷத்தை மாத்திரம் தேடி ஓடி 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 போய் நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். இப்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மேற்கு திசை மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசிக்காரர்களுக்கும் 8/17/26 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவர்களுக்கும் இந்த மேற்கு திசை தலைவாசல் யோகத்தை கொடுக்கும். குழி 161 குழிங்க. கருட மனை அருமையானது. கர்ப்பம் கருடமனை. வரவு மேன்மையும் உண்டாகும். வயது 47 ஆண்டுகள். யோனி சிம்மம். நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உண்டான திசை. ஆரோக்கியத்தை தேடி ஓட வேணாம். ஆரோக்கியம் உங்களை தேடி ஓடி யாராச்சும் ஒரு நண்பர் காத்தால் கூப்பிட்டு 5 மணிக்கு கூப்பிடுவார், வாக்கிங் போவா அப்படின்னு சொல்லுவார். கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். உங்களை கூட்டிகிட்டு போவார். அப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். மேற்கு திசைக்கு உண்டான கிரகம் சனி பகவான். திருநள்ளாறு போயிட்டு வாங்க, திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. சேமத்தையும் நலத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். இந்த பிளான் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. உங்களுக்கு இது மாதிரி நிறைய பிளான் வரும். இந்த பிளானை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் வீடு தப்பாக இருந்தால் சரியாயிடும். இல்லை சரியாக இருக்கா அடுத்த வீடு கட்டுவீங்க. இல்லை நல்லா இருக்கீங்களா நண்பர்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அதனால சப்ஸ்கிரைப் செய்யுங்க. 900-33-42-128 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9952166706க்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. இது செஞ்சிங்கன்னா பழைய வீடு குழிக்கணக்கை பார்க்கலாம், புதுசாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதற்கு உண்டான வாய்ப்பு எம்பெருமான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளான் படி வீடு கட்டுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.